ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 264 ஆரம்பிக்கிறது. ஒரு திருத்தம், துரித உத்தரணம். புஸ்தகத்திலே அச்சில் வந்திருக்கும் எடிஷன்களில் நான் பார்த்த பலவற்றிலுமே தப்பாக இருக்கிறது. திரிதா ஹரணோத்யதானி என்று போட்டிருக்கிறது. சரியான பாடம் துரிதோத்தரணோத்யதானி என்பதே. திருத்திக் கொள்ள வேண்டும். துரிதம் என்றால் பாபம். இப்பொழுது தப்பாக சங்கீதத்தில் துரித காலம் என்று சொல்கிறார்கள். வேகமாக பாடுவதை அப்படி சொல்கிறார்கள். விளம்பரமாக பாடினால்தான் புண்ணியம், வேகமாக பாடினால் பாபம் என்ற அர்த்தமில்லை. திருதம் என்றால் வேகமாக என்ற அர்த்தம். அதைத்தான் துரிதம் என்று பாபமாக மாற்றிவிட்டார் போல் இருக்கிறது. ஒரே வேகமாக அடித்து சொல்லிக்கொண்டே பாடினால் பாவம் இல்லாமல் போய் ஐயோ பாவமே என்ற மாதிரி தான் ஆகிவிடும். துரிதம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கும் வேகமாக என்றே அர்த்தம். அதுவும் இப்படி தெரிந்திருக்கலாம். துரிதம் என்றால் பாபம். எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது துரித க்ஷயத்வார பரமேஸ்வர பிரீத்திர்த்தம் என்கிறோம். ஈஸ்வரனை பிரீதி செய்வதே நம்முடைய லட்சியம். நாம் பண்ணின பாவம் ஈஸ்வர பிரீதி கிடைக்க விட்டாமல் தடுக்கிறது. பாவம் நசித்தாலோ துரிதம் க்ஷயமானாலோ அதன் வழியாக, அதாவது துரித க்ஷயத்வாரா ஈஸ்வர பிரீதியை சம்பாதிக்க முடியும். துரிதா ஹரணோத்யதானி என்பது துரித ஆகரண உத்தியதானி என்று பிரியும். ஹரணம் ஆகரணம் என்ற இரண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். போக்குவது என்று இங்கே அர்த்தம். உத்தியதானி என்றால் முனைந்திருப்பவை. துரிதா ஹரணோத்யதானி என்றால் பாபத்தை போக்குவதில் முனைந்திருப்பவை. மகாலட்சுமிக்கு செய்யும் நமஸ்காரங்கள் நம்முடைய பாபங்களை போக்கடிப்பதில் முனைந்து செயல்படுகின்றன என்ற அர்த்தம். இது சரியாகத்தானே இருக்கிறது என்று தோன்றும். ஆனால் ஹரணம் ஆகரணம் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் இலக்கணப்படி இருந்தாலும், டிக்ஷனரியில் அப்படி போட்டு இருந்தாலும், வழக்கில் ஹரணம் என்றாலே போக்குவது என்றும் ஆகரணம் என்றால் கொண்டு வந்து சேர்ப்பது என்றுதான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஹரணத்துக்கும் வலுவூட்டுவதற்காக மேலும் எதிரடை அர்த்தம் தரும் சேர்த்து அபகரணம், சீதாபகரணம் என்று சொல்வதும் வழக்கமாய் இருந்திருக்கிறது. ஆகரணம் என்று முதலில் சேர்க்கிற இப்படி எதிரடியாக போக்குவது என்ற அர்த்தம் கொடுக்காமல் இன்னும் வலுவாக சேர்த்து வைப்பது என்றே பொருள் கொடுக்கும். ஆனாலும் ஆகரணம் என்றால் போக்குவது என்றும் அர்த்தம் இருப்பதால் அப்படி போட்டிருக்கவே முடியாது என்று சாதிப்பதற்கில்லை. பின்னே ஏன் தப்பு பாடம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் என்றால், துரிதோத்தரணோத்யதானி என்னும் போதுதான் இதைவிட சிறப்பான பொருத்தமான பொருள் கிடைக்கிறது. துரித உத்தரண உத்தியதானி என்பது இதன் பதப்பிரிவினை. ஆகரணத்துக்கு பதில் உத்தரணம் என்பது உத்தாரணம் என்று நீளும். இதற்கு குறிப்பாக என்ன அர்த்தம் என்றால் பிடுங்கி எறிவது. பிடுங்குவது என்றால் ஏதோ ஒன்று உள்ளே புதைந்து போயிருக்கிறது, அதைத்தான் பிடுங்க வேண்டியிருக்கிறது என்று உள்ளர்த்தம் கொடுக்கிறது. தரைமட்டத்தில் இருப்பதை பிடுங்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து போட்டால் போதும். புதைந்திருக்கும் போது, அதாவது ஆழ உள்ளே போய் மாட்டிக்கொண்டிருக்கும் போதுதான் பிடுங்குவதற்கு அவசியம் ஏற்படுகிறது. கிருஷ்ணர் கோவர்த்தனோத்தரணம் பண்ணினார் என்கிறோம். அதன் முழு அர்த்தம் புரியாமலேயே பூமி மட்டத்துக்கு சமனாயிருந்த மலையடிவாரத்தில் கையை விட்டு தூக்கிவிட்டார் என்று நினைத்து இதையே அற்புதமாக கொண்டாடுகிறோம். அவரானால் இன்னும் பெரிய அற்புதமாக பூமிக்கும் கீழேயும் ஆழமாக கையை விட்டு மலையை ஆட்டி பிடுங்கி வெளியே தூக்கி உத்தரணமாக செய்திருக்கிறார். அனாயாசமாக ஒரு நாய்க்குடையை பிடுங்குகிற மாதிரி. ஆலய திருப்பணியை ஜீர்ணோத்தாரணம் என்கிறோம். அர்த்தம் தெரியாமலே சொல்கிறோம். ஜீர்ணம் என்றால் கிளமானது, இடிந்து போனது என்று அர்த்தம். கோவில் முழுதுமோ அல்லது அதில் பல இடங்களோ இடிந்து போன போது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மேலே எதையோ வாரி கொட்டி விட்டால் போதுமா? அல்லது ஒரே போடாக போட்டு உள்வரை நொறுக்கி தள்ளிவிட்டால் சரியாயிருக்குமா? இப்படியெல்லாமும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இதைவிட கஷ்டமாக ஒன்று நிறைய பண்ணும்படி இருக்கும். மேலே இடிந்தும் அதோடு அடிவாரமும் கலகலத்து போயிருக்கும். பல இடங்களில் கூட உள்ளே கிண்டு கிண்டாக கற்கள் இருக்கும். இவற்றை அப்படியே வாரிக்கொட்டவும் முடியாது, நொறுக்கி தள்ளவும் முடியாது. உள்ளே இருந்து பிடித்து இழுத்தே, அதாவது பிடுங்கியே வெளியேற்ற வேண்டியிருக்கும். கோபுரத்தில் பிராகாரத்தில் மரம் செடிகள் வேர் விட்டு முளைத்திருந்தால் இப்படி உள்ளே விட்டு கொடைந்தே பிடுங்கி போட வேண்டும். உள்ளே ஆழமாய் சொருகி கிடக்கும் கல், மரம், செடி முதலியவற்றை இழுத்து பிடுங்கி தள்ளுவதுதான் ஜீர்ணோத்தாரணம். முள்ளை பிடுங்கி எடுத்து போடுவதை கண்டகோத்தரணம் என்று சொல்வார்கள். நாம் ஜீர்ணோத்தாரணம் என்பதை ரெனவேஷன் என்பதற்கு
நேர் வார்த்தையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது புதுசு பண்ணுவது, புதுக்குவது என்கிறார்களே அது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பழசை இழுத்து பிடுங்கி போடுவது என்றே அர்த்தம். கலியிலும் அவதார புருஷர்கள் ஜகத்தை உத்தாரணம் செய்ய வந்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜகதோத்தாரணா என்ற தாசர் ஏன் பாடுகிறார்? அதர்ம சேற்றில் அழிந்து போயிருக்கும் ஜகத்தை அவர்கள் அடியில் கை கொடுத்து பிடுங்கி வெளியே இழுத்து கொண்டு வருவதால் தான். வெளியே இழுத்ததை எரியத்தான் வேண்டுமென்றில்லை, அதை நல்லபடியாகவும் பண்ணலாம். அப்படித்தான் இவர்கள் உலகத்தை அதர்மத்திலிருந்து இழுத்துக்கொண்டு வந்த பின் அதற்கு நல்லது பண்ணுவது. அதர்மத்திலிருந்து விடுபடுத்துவதே நல்லதுதான். கோவர்தனகிரியை இழுத்தெடுத்த பின் பகவான் இருந்து விடாமல் கொடையாக அல்லவா உபயோகப்படுத்தினார். அதற்குத்தானே அதையும் பிடுங்கியதே. பிடுங்கி இழுத்து வெளியில் கொண்டு வருவதே உத்தாரணம். அதற்கப்புறம் அதை எரிந்து விடலாம், அழித்து விடலாம், அல்லது நன்றாக உருப்படுத்தலாம், உபயோகம் செய்து கொள்ளலாம். அந்தந்த கான்டெக்ஸ்டை, சந்தர்ப்பத்தை வைத்து இவற்றில் எது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம் மனசுக்குள்ளே ஆழமாக முள்செடி மாதிரி வேரோடு தைத்திருக்கும் பாபத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து போடுவதுதான் திரிதோத்தாரணம். உள்ளே தப்பான சாமான் சொருகி கொண்டிருந்தால் எப்படி சரீரத்துக்கு ஆபத்தோ அப்படி நம்முடைய பாபங்கள் உள்ளே போய் சொருகி கொண்டிருப்பது உயிருக்கு பெரிய ஆபத்து. அதை நன்றாக கள்ளி எறிவது திரிதோத்தாரணம். ஆகையினால் போக்குவது என்று லேசான அர்த்தம் தருகிற வார்த்தையான ஆகரணம் என்றில்லாமல் ஜென்ம ஜென்மாந்திரமாக நாம் பண்ணின பாபம் பெரிய முள்ளுமரமாக நமக்குள்ளே வேரோடு இருக்கிறதை பெரிய கடப்பாறை அது இதை போட்டு நெம்பி பிடுங்கி வெளியே இழுத்து அழித்து போட வேண்டுமென்று இத்தனை அர்த்தத்தை ரத்ன சுருக்கமாக கொடுக்கும் உத்தரணம் என்றிருப்பதுதான் பொருத்தம். நம்முடைய சகல பாபத்தையும் நிவர்த்தி செய்து வாழ்க்கைக்கு ஜீரணோத்தாரணம் செய்துவிட்டால் அப்புறம் ஒரே சுத்தம்தான், அமிர்தத்தாலே கும்பாபிஷேகம்தான். இதை நமஸ்காரமே சாதித்து கொடுத்து விடுகிறது என்று காட்டுகிறார். அதனால் அந்த நமஸ்காரமும் என்னை வந்தடையட்டும் என்கிறார். மாமேவ கலையந்து, என்னை வந்து அடையட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.